வரலாற்றில் இன்றைய நாளில் நடந்த முக்கிய நிகழ்வுகளை நாம் பார்க்கலாம். முதல் உலகப் போர் தொடங்கியது. 1914ஆம் ஆண்டு ஜூலை 28 அன்று ஆஸ்திரியா ஹங்கேரி பேரரசு செர்பியாவுக்கு எதிராக போர் அறிவித்ததை அடுத்து முதல் உலகப் போர் ஆரம்பமானது. 19ஆம் நூற்றாண்டின் பிற்பகுதியில் ஐரோப்பிய நாடுகள் தங்களுக்குள் பல்வேறு ஒப்பந்தங்களை செய்து கொண்டு பலதரப்பட்ட கூட்டணிகளை உருவாக்கத் தொடங்கின. இவற்றில் ட்ரிபிள் அலையன்ஸ் எனப்பட்ட ஜெர்மனி, ஆஸ்திரியா, ஹங்கேரி மற்றும் இத்தாலியும், ட்ரிபிள் என்ட்ரி எனப்பட்ட பிரிட்டன், பிரான்ஸ் மற்றும் ரஷ்யா கூட்டணியும் முக்கியமானவை. இந்த கூட்டணிகள் காரணமாக ஏதேனும் ஒரு நாட்டுக்கு எதிராக போர் தொடங்கினால் மற்ற நாடுகளும் அதில் ஈடுபட வேண்டிய நிலை ஏற்பட்டது. மேலும் ஒவ்வொரு நாட்டிலும் உருவான தேசியவாத உணர்வுகள், பெரும் நாடுகளின் ஏகாதிபத்திய விருப்பங்கள் மற்றும் ஆயுத போட்டி ஆகியவை போருக்கான சூழலை உருவாக்கின. 1914 ஜூன் 28 அன்று ஆஸ்ட்ரோ ஹங்கேரியின் இளவரசர் அர்ச்சியூச்சு பெர்டினாண்டும் அவரது மனைவி சோஃபியாவும் செர்பியாவைச் சேர்ந்த தேசியவாதி கவ்ரிலோ பிரின்சிப் என்பவரால் போஸ்னியாவில் கொல்லப்பட்டனர். இதுவே முதல் உலகப் போருக்கான தொடக்க பொறியாக வரலாற்றில் குறிப்பிடப்படுகிறது. இந்த படுகொலைக்கு பின்னர் 1914 ஜூலை 28ஆம் நாள் ஆஸ்திரியா ஹங்கேரி பேரரசு செர்பியாவுக்கு எதிராக போரை அறிவித்தது. இதனைத் தொடர்ந்து கூட்டணி ஒப்பந்தங்களின்படி சில நாடுகள் ஒரு புறமாகவும் மற்றவை எதிர்ப்புறமாகவும் போரில் ஈடுபட்டன. ஜெர்மனி, ஆஸ்திரியா, ஹங்கேரி, ஒட்டமான் பேரரசு மற்றும் பல்கேரியா ஆகியவை மத்திய சக்திகள், அதாவது சென்ட்ரல் பவர்ஸ் என அழைக்கப்பட்டன. பிரிட்டன், பிரான்ஸ், ரஷ்யா, இத்தாலி, பின்னர் அமெரிக்கா உள்ளிட்டவை மேலை நாட்டு கூட்டு சக்திகள், அலைட் பவர்ஸ் எனப்பட்டன. போரின் தொடக்கத்தில் ஆஸ்திரியா செர்பியாவுக்கு எதிராக யுத்தம் அறிவித்ததும் ஸ்லாவ் இன மக்களின் பாதுகாவலன் என்ற முறையில் தனது ஸ்லாவ் சகோதரர்களை காப்பாற்றும் நோக்கில் ரஷ்யா ஆஸ்திரியாவுக்கு எதிராக போரில் நுழைந்தது. பால்கன் பகுதியில் தனது செல்வாக்கை விரிவுபடுத்துவதற்கு ஜெர்மனியும் ஆஸ்திரியாவும் தடையாக இருந்ததும் ரஷ்யா போரில் நுழைவதற்கான காரணங்களில் ஒன்றாக இருந்தது. ஆஸ்திரியாவின் கூட்டாளியான ஜெர்மனி தனது ஸ்லிஃபன் பிளான் மூலம் பெல்ஜியத்தின் வழியாக பிரான்ஸை தாக்கியது. 1839 லண்டன் ஒப்பந்தத்தில் உறுதி அளித்திருந்ததன்படி பெல்ஜியத்தின் நடுநிலையை காப்பதற்காக பிரிட்டன் போரில் தலையிட வேண்டிய நிலை ஏற்பட்டது. அத்துடன் ஒரு சக்தி மிகுந்த நாடு மற்ற யூரோப்பிய நாடுகளை கைப்பற்றுவதை தடுப்பது பிரிட்டனின் நீண்டகால கொள்கையாக இருந்ததால் ஜெர்மனியின் ஆதிக்கத்தை தடுப்பது கொள்கை ரீதியிலும் பிரிட்டனுக்கு அவசியமானது. இதனால் பிரிட்டன் போர்க்களத்திற்கு வந்தது. 1870-71 நடந்த பிராங்கோ பிரஷியா போர் முடிவில் பிரான்ஸ் ஜெர்மனியிடம் தோல்வியடைந்து அல்சேஸ் லோரேயின் பகுதியை இழந்திருந்தது. இதனை மீண்டும் கைப்பற்ற வேண்டிய அவசியம் பிரான்சுக்கு இருந்தது. அத்துடன் 1894 ரஷ்யாவுடன் ஏற்படுத்தியிருந்த டுவெல் அலையன்ஸ் என்ற இரட்டை கூட்டமைப்பு உடன்பாடு, 1904 பிரிட்டனுடன் ஏற்படுத்தியிருந்த என்டென்ட் கார்டியேல் எனும் ஆண்டாண்ட் உடன்படிக்கை போன்றவை காரணமாகவும் பிரான்சும் போரில் புகுந்தது. இவ்வாறு உலகின் பெரும் சக்திகள் அனைத்தும் போரில் ஈடுபட்டதால் அது உலகப் போராக மாறியது. முதலாம் உலகப் போர் 1918 வரை நீடித்து உலகம் முழுவதும் சுமார் 1 கோடி பேர் உயிரிழக்கவும் லட்சக்கணக்கானோர் அகதிகளாக மாறவும் காரணமாயிற்று. போரின் முடிவில் ஜெர்மனி, ஆஸ்ட்ரோ ஹங்கேரி, ஒட்டமன், ரஷ்யா போன்ற பல பேரரசுகள் வீழ்ந்தன. புதிய நாடுகள் உருவாகின. முதல் உலகப் போர் மனித வரலாற்றில் மிகப்பெரிய அழிவுகளையும் பின்னடைவுகளையும் உருவாக்கிய ஒரு முக்கியமான நிகழ்வாகும்.